சார் எதுக்கு வந்திருக்கோம்? எதா என்கொயரியா? என்கொயரியா? இதான் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸு. புரியலையா? பெரிய அண்ணா வீடு. நந்தா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். வேலைக்கு சேர்ந்த உடனே இங்க வந்துட்டீங்க. நான்லாம் இங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? என்ன பண்றது, உங்களுக்கு பாண்டியன் மாதிரி ஒரு நல்ல சீனியர் ஆஃபீஸர் கிடைச்சிருக்கான். எனக்கெல்லாம் அப்படி யாரும் கிடைக்கலையே. பரவாயில்ல, வாங்க போலாம். சார் நான் வரல, நீங்க போங்க. ஏன் சார், ஒரு போலீஸ்காரன் கிரிமினல் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான்னா ஒன்று என்கொயரியா இருக்கணும், இல்லை அரெஸ்டாக இருக்கணும். கை கொடுக்கலாம் போகக்கூடாது. நான் வரல. நான் உங்களை கை கொடுக்க சொன்னேனா? சார், நான் உங்க சீனியர். என் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் மாசம் போகிறதா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வாங்க போலாம். அதான் சொல்லிட்டாருல, மாசம் மாசம் நிக்காம வாங்க. வணக்கம் பெரியண்ணா. வா பாண்டியா. வணக்கம் அண்ணாச்சி. ஏடு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. தம்பி யாரு ரொம்ப வரப்பா இருக்காரு? புது எஸ்ஐ, பேரு நந்தா. வணக்கம் தம்பி. தம்பி, பதில் வணக்கம் சொல்றதுதான் தமிழர் பண்பாடு. அந்த எங்கேதான் கூட தெரியலையே. நான் உங்களை பார்க்க வரல, சீனியர் ஆஃபீஸர் வந்திருக்காரு, நான் கூட வந்திருக்கேன். பாண்டியா சுமார், இவர் ஏதோ ஒரு கொள்கையோட தான் போலீஸ் வேலைக்கு வந்திருக்காரு. அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸுங்கிறது வேலை கிடையாது, ஒரு வரம். இந்த காக்கிச்சிட்ட ஒரு தவம். ரொம்ப ரைமிங்கா பேசுறீங்க தம்பி. சார், வித் யர் பெர்மிஷன் நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். பெரியண்ணா, அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அதுல தெளிவா இரு. இந்த ஊர்ல ஒருத்தன் நம்மள சப்போர்ட் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, எதிர்த்து நிக்க கூடாது. சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்கு வர சொன்னீங்க அதை சொல்லுங்க. யோ ஏட்டே, கணக்கு பிள்ளை போய் பார்த்து என்ன ஒண்ணா வாங்கிட்டு போ. நாங்க 3 பேர் இருக்கோம், பார்த்து பண்ணுங்கய்யா. என்னையா குப்பக்காரன் மாதிரி பேசுறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்களோ சொல்லி வாங்கிங்க கணக்கு பிள்ளைகிட்ட. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை பாண்டியா, எனக்கு. சக்தியை பத்தி ஒரு பில்டர் உன்னிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பானே. நான் தான் அதை அப்பவே போன்ல பேசி முடிச்சிட்டேனே. நீ முடிச்சிட்ட. அவன் புதுசா ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கானே. என்னென்ன சொல்றீங்க? அவன் மதுரையில இருந்து டொக்கு ரவின்னு ஒருத்தனை இறக்கியிருக்கான். நீ போய் அது என்னன்னு பேசி முடி. பேசவா இல்ல முடிக்கவா? பேசி பாரு, செட் ஆகலன்னா முடிச்சிடு. எதுக்கு சார் பின்வழியில் போகிறோம்? சில விஷயங்கள்லாம் பின்வழியில போய் தான் சரி பண்ணணும். வாங்க வாங்க சார். லாட்ஜில் எந்த பார்ட்டியும் இல்லை, இப்போ வந்துருக்கீங்க. ஏய், எந்த ரூம்ல வெளிய இருக்காங்க தங்கிருக்கான்னு சொல்றா. ரூம் நம்பர் 302லயும் 410லயும். 302ல வெறும் ஆம்பளை தான் இருக்காங்க. கிளம்பு. எஸ் சார், நீங்க இங்கேயே இருங்க. நான் சோலோவை போய் சாதனை பண்ணுவேன். டேய், யாராவது இங்க வர சொன்னீங்க? அண்ணே, நான் தானே ஒரு ஃபிகரை வர சொன்னேன். டேய் போடா, போய் காதுறா. நந்தா, கொஞ்சம் வெளியே இருங்க. அட வெளியே இருங்கன்னு சொல்றேன்ல. ஏய், இப்ப சொல்றா, யாரா உன்னை அனுப்பிச்சது?
இந்த ஊருக்கு எதுக்குடா வந்த? இந்த ஊர் எம்பி பெரிய அண்ணனை போடுதல்ல பில்டர் பிரேம்நாத் நிறைய பணம் கொடுத்தாரு. அப்போ நீ நிறைய பணம் வச்சிருக்க. சரி, உன்னை போட சொல்லி பெரியண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, முடிச்சிட்டா? சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன வேணும்னு கேட்காதடா, எவ்வளவு வேணும்னு கேளு. சார் உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும்? நீ எவ்வளவு வச்சிருக்கியோ அவ்வளவும். பச்சை நோட்டு 15 லட்சம் தானே? ஆமா சார். நந்தா, நந்தா. சார் ஆமா, இது வரைக்கும் ஏதாவது பொறுக்கி, புறம்போக்கு, மொள்ள மாதிரி எதையாவது என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா? இல்லை சார். அப்ப முதல் போனே அதை பண்ணுங்க. சார் ஷூட் பண்ணுங்க சார். சார் நம்மகிட்ட ஷூட்டிங் ஆர்டர் இல்லையா? அப்புறம் எதுக்கு சார்? போயாங். யோ, உனக்கு விளக்கம் சொல்லியே விடிஞ்சிரியா? சார் சார் சின்ன கல்லு வெத்த லாபம். பேசி பார்த்தேன், சரிப்பட்டு வரல. அதனால தான் பாட்டு பாடி மொத்தமா முடிச்சிட்டேன். சரி விடு, ஒரு வில்லன் ஒழிஞ்சான். சனிக்கிழமை பார்ட்டி வச்சு பஜனை பாடிடுவோம். நீ வரும்போது மறக்காம அந்த அம்மாம் சோப்பு எஸ்ஐயும் கூட்டிட்டு வந்துரு. நல்லா இருக்கா அண்ணாச்சி? சரக்கு சரக்கா சொன்ன. சூப்பர் சூப்பர். என்ன பத்மினி, பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. பண்ணிட்டே இருக்கேன்னு இங்கேயே நின்னா வந்தவங்கள போய் கவனி. இது போறேன். அந்த மேட்டர் ரெடி பண்ணு. ஓகே சரிங்க சார். ஹலோ பலே பாண்டியா, என்ன பார்ட்டிக்கு முதலாளி அனுப்பி இன்னைக்கு லேட்டு? கடமை அழைக்கிறதே சார், என்ன செய்யறது? இதான் நம்ம புதிய எஸ்ஐ நந்தா. சார் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். என்னையா சொல்ற? எஸ் சார், இட்ஸ் அ பிளான் மர்டர். ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். அவங்க பேசுனது என் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆர்வமா இருங்க நந்தா, ஆனா ஆர்வ கோளாறா இருக்காதீங்க. பாத்தீங்களா, நீங்க என்ன பத்தி கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்கிட்டே திருப்பி வந்துச்சு. அப்புறம் லாஸ் எனக்கு இல்ல நந்தா, உங்களுக்கு தான். இந்த மெமரி கார்டோட விலை 400 ரூபாய். சார், உங்க ரூட்ல மட்டும் நீங்க போங்க, என் ரூட்டை கிராஸ் பண்ணாதீங்க. அப்படி கிராஸ் பண்ண நினைச்சா ரிவீட்டு. என்ன பாண்டியா, புதேசே என்ன சொல்றாரு? ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணணும்ன்றார் பெரியண்ண. தாராளமா செய்யட்டும், நமக்கும் சேர்த்து செய்ய சொல்லு. அதை விடுங்க, ஆல்கஹால் சைட் டிஷ் எல்லாம் ரெடியா இருக்கு. உரிக்கிறதுக்கு கோழி எதுவும் இல்லையே. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? ஆல்கஹால் சாப்பிட்டாதான் ஆட்டம் போடணுமா உனக்கு?